இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனங்களும் அவரை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றுதலை தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் அதன் நிறைவேற்றுதலையும் நாம் பார்க்கலாம். கலிலேயாவில் ஊழியம் செய்வார். இதை நாம் ஏசாயா 9:1-2 வரை வாசிக்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்த போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை ஆகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதிகளுடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தில் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இதனுடைய நிறைவேற்றுதல் மத்தேயு 4:12-16 வரை நாம் வாசிக்க முடிகிறது. இரண்டாவது, யூதர்களால் நிராகரிக்கப்படுவார். இதை நாம் ஏசாயா 53:3 வாசிக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இதனுடைய நிறைவேற்றுதல் யோவான் 1:11 பார்க்க முடிகிறது. மூன்றாவது, நண்பனால் காட்டி கொடுக்கப்படுவார். இதை நாம் சங்கீதம் 41:9 பார்க்க முடிகிறது. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதனுடைய நிறைவேறுதல் நாம் மத்தேயு 26:20-25 வரை பார்க்க முடிகிறது. இவைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள், அதனுடைய நிறைவேற்றுதல் தான் இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சிலவற்றை காண்பித்திருக்கிறேன்.